ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கான சிம்பிள் டிப்ஸ் ஃபார் சில்க் த்ரெட் மேக்கிங்கில் என்ன அப்படின்னா, இது வந்து சாரீ பின்னு. இந்த சாரீ பின்னுக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு எம்டிஎஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ எம்டிஎஃப் யூஸ் பண்ணும்போது பின்னை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எம்டிஎஃபாக இருக்கணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும் உங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம பின் பண்ணியிருக்க மாதிரி தெரியாது, ஏதோ ஒரு பேட்ச் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எம்டிஎஃப்பில் பின்னை வந்து நல்லாவே வந்து நம்ம ஃபெச் பண்ணி வச்சிடணும். அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த அளவுக்கு உங்களால் க்ளூ அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அந்த எம்டிஎஃபோட சென்டரில் கரெக்டாக ஃபெச் பண்ணிடுங்க. ஃபெச் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நம்ம வந்து ட்ரை பண்ண வைக்கணும்னா, மேக்ஸிமம் 1 ஹவர்லேருந்து 1 டே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடணும். அப்போ தான் வந்து நம்ம பின்னு குத்தி எடுக்கும் போதெல்லாம் வந்து அது டேமேஜ் ஆகாத இருக்கும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து கரெக்டாக வைக்கணும். ஸோ சென்டரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸ்பேஸ் வந்து இந்த பக்கமும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு வைங்க. வச்சுட்டு இது வந்து ஒரு 1 டே 1 ஹவர் காயலாம். அப்படி இல்லைனா 1 டே வரைக்கும் காஞ்சிது அப்படின்னாவே நல்லாவே உங்களுக்கு ஃபெச் ஆயிரும். இன்றைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.